ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இப்போது நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசனகுடியில் இருக்கோம். எஸ், அஃபிஷியலி வி ஆர் இன் மசனகுடி நவ். நீங்கள் இன்னும் ஃபர்ஸ்ட் vlog கோயம்புத்தூர் டு முதுமலை vlog பார்க்கல அப்படின்னா அதை வந்து இதை போய் பாருங்கள். இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்து அதை போய் பார்க்கலாம். இப்போது நாங்கள் ஜீப் சஃபாரி வந்து போகிறோம். இதுக்கு ஒரு பர்சனுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணாங்க. மேபி கவர்மெண்ட் சைடில் போயிருந்தீங்க அப்படின்னா 300 கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல கரெக்டாக. பட் நாங்கள் வந்து ப்ரைவேட் ஜீப் எடுத்திருந்தோம். நம்ம போகிற வழியிலே அவங்க முன்னாடியே நின்றுட்டுருப்பாங்க. நம்மளுக்கு ஜீப்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு வேணும், உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ப்ரைஸ் கம்மியாக வேணும் அப்படின்னா அதுக்கு சர்டன் டைமிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் சைடில் போகணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போது நாங்கள் இங்கே வந்து 2 பிளேசஸ் வந்து விசிட் பண்ண போகிறோம். இதில் நம்ம ஏதாச்சும் வைல்ட் அனிமல் வந்து ஸ்பாட் பண்ணுறோமா அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்க அப்படின்னா என்னோட நேம் பிரியா. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதுதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். அங்கேயும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் மோஸ்ட்லி இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவாக இருப்பேன். இந்த ட்ரக்கிங் வந்து நமக்கு 1.5 hours கிட்ட வந்து வரும். 2 பிளேசஸ் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போகிறோம். அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு நம்ம வந்து ஃபாரஸ்ட்குள்ளே வந்து ட்ரக்கிங் சஃபாரி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை வந்து நம்ம பார்க்க போகிறோம். மேபி ஏதாச்சும் அனிமல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்பாட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இதுதான் வந்து வியூ பாயிண்ட். இங்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ கேமராவில் வந்து எப்படி தெரியுது அப்படின்னு தெரில. பட் நேரில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு வியூ. நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிளேசஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்த்தாக இருக்கும். இங்கேருந்து 3 பார்டர்ஸ் வந்து மீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னென்ன அப்படின்னா கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 பார்டர்ஸுமே வந்து மீட் பண்ணுற பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட் நீங்கள் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு மலை மேலே வர்றதுக்கு நம்மளுக்கு வந்து ட்ரக்கிங், ஒரு குட்டி ட்ரக்கிங் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆசமாக இருக்கும். பட் அது வந்து ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ண மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் அந்த வே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு மலை கோயிலும் வந்து இருக்குது, முருகர் கோயில். அங்கே போய் நாங்கள் அப்படியே வந்து சாமி கும்பிட்டுட்டு இந்த வியூஸ் பார்த்துட்டு அங்கே கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே இவங்களே நம்மளுக்கு எல்லாமே வந்து சொல்லுவாங்க. நம்ம அதுபடி போயிட்டோம் அப்படின்னா ஓகேவாக இருக்கும். அவங்களே வந்து நம்ம இங்கே வந்து ஒரு 2 hours டைம்னால் நம்ம இங்கே ஒரு 1/2 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டெசிஷன். இந்த வியூஸ்லாம் வந்து பார்த்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்து போங்க. நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்டுட்டு இப்போது செகண்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்ப போகிறோம். இங்கே அந்த சைடு ஒரு வியூ பார்த்துருப்போம். இந்த சைடு இருக்க வியூவும் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஐ டோன்ட் நோ, அதுதான் சொல்கிறேன்ல, கேமராவில் வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நேரில் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. தென் இந்த ட்ரிப்பில் எங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆச்சு அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு வந்து போயிட்டோம். அவங்க சொல்லியிருந்தாங்க வைல்ட் அனிமல்ஸ்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும், நம்ம மேபி பார்த்தாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து ரொம்ப கான்ஷியஸாக வந்து ஏதாச்சும் அனிமல் வந்து சிக்குமா அப்படின்றத வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம இவ்வளோ தூரம் இங்கேருந்து போனது வந்து அதுக்காக தானே, ஏதாச்சும் பார்க்க முடியாமல் போயிடுமோ அப்படின்னு நினச்சிட்டே தான் போனேன். ஸ்டில் அங்கே வந்து மான் வந்து நம்ம அதிகமாக பார்க்கலாங்க. எங்கே பார்த்தாலும் மான் இருக்கும். ஸோ அது ஒன்று வந்து நம்மளை டிசப்பாயிண்ட்டே பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன். பட் மற்ற வைல்ட் அனிமல்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ரேரான விஷயந்தான். ஓகே, லெட்ஸ் ட்ரை. நம்ம கண்ணில் ஏதாச்சும் சிக்குதா அப்படின்னு வந்து பார்த்துட்டே போவோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவல் இருந்துச்சு. எனக்கு இது வந்து ரொம்ப 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 புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நான் ஒரு ட்ரிப்பை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்த வழியும் பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ரூட். நான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlogலேயே வந்து சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி போட்ட vlogல அது நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நான் ஐகான்
கார்ட்ஸ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். நிறைய பேர் சொல்கிறப்போலாம் என்ன இவ்வளோ ஹைப் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும். பட் ரியலி அந்த வழியெல்லாம் பார்க்குறப்போ ஏன் இவ்வளோ நாள் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஆசமான ரூட். உங்களுக்கு பைக் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இல்லை கார் ஓட்டுறது பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். தென் நாங்கள் போன டைம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பயங்கரமான வெயில் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து க்ளவுடியாக மூடியாக இருக்க மாதிரி போனீங்க அப்படின்னா வந்து நீங்கள் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப ஹாட் அப்படி போனீங்க அப்படின்னா நம்ம அதை பற்றி தான் யோசிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன இது இவ்வளோ கடுப்பாக இருக்கே அப்படின்னு. ஸோ நீங்கள் வந்து அந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி வந்து போய்க்கோங்க. இப்போ நாங்கள் ஏதாச்சும் அனிமல்ஸ் கிடைக்குதா அப்படின்னு, ஐ மீன் கண்ணில் படுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கோம். எஸ், ஒரு வைல்டு மங்கி வந்து ஓடுது. அது பின்னாடியே வந்து மானும் ஓடுது. அதான் ஆஸ் ஐ செட் தட் மான் வந்து அதிகமாக இருக்கும். பயங்கரமாக அதுவும் போஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்படியே கிளம்புவோம். வேறு ஏதாச்சும் அனிமல்ஸ் கண்ணில் சிக்குதா அப்படின்னு பார்ப்போம். என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன், கல்லட்டி ரோட்டில் நம்ம மசனக்குடி வந்து வர முடியாது. இங்கிருந்து ஊட்டியிலேருந்து கூடலூர் போய், கூடலூர்லேருந்து பந்திப்பூர் போய் தான் நம்ம வந்து மசனக்குடி ரீச் ஆக முடியும். ஏன்னா கல்லட்டி ரோடை வந்து ஒன் வே பண்ணிட்டாங்க. இனி நீங்கள் ஏதாச்சும் பிளான் பண்ணுறீங்க, போகிறீங்க, மசனக்குடி போகிறீங்க அப்படின்னா மோஸ்ட்லி கல்லட்டி ரோடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதில் வே இருக்குது அப்படின்னாலுமே வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ். ஏன்னா நாங்கள் ரிட்டர்ன் வந்து அந்த வழியில் தான் வந்தோம். ஸோ தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து போகிறப்போ இந்த வழி சூஸ் பண்ணல அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் வந்து இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் ஃபார்மோஸ்ட் ரொம்ப டேஞ்சரான ஒரு ரூட் அது. உங்களோட சேஃப்டி காஷியஸ்க்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சேஃப்டி தான் முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும். அட்வென்ச்சரஸாக ட்ராவல் பண்ணணும்னு நிறையா பேர் நினைப்பாங்க. பட் அதுவே வந்து டேஞ்சர் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான். முடிஞ்ச அளவுக்கு கல்லட்டி ரோடை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரிட்டர்ன் நீங்கள் வந்து கல்லட்டி ரூட்டில் வந்து வந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இறங்குறது வந்து ரொம்ப ஸ்டீப்பாக இருந்துச்சு. ஏறப்பவே வந்து பயங்கர இதாக தான் இருந்துச்சு. இறங்குறதெல்லாம் பயங்கர ஸ்டீப்பாக இருந்துச்சு. அதில் ரொம்ப கான்ஷியஸாக வந்து நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போனோம். அதனால தான் அங்கே நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றியே போங்க. சுற்றி போகிற ரூட் வந்து கொஞ்சம் கடுப்பாக இருந்தாலும் அந்த ரூட்லாம் வந்து அமேசிங்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம கண்ணில் ஒரு அனிமல் சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்ன அப்படின்னா பைசன் தான், காட்டெருமை. நாங்கள் போனதுக்கு அந்த ஒரு 3 பைசன் வந்து நாங்கள் பார்த்தோம். இப்போ வந்து ஓடும் பாருங்களேன். எஸ், பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி தான் வந்து நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம போனப்போ இது ஒன்று தான் வந்து கண்ணில் பட்டுச்சு. அட்லீஸ்ட் இதாச்சும் கண்ணில் பட்டுச்சு அப்படின்னு நினச்சி நான் வந்து சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஓகே, பட் த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு எனக்கு. இந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இட்ஸ் அமேசிங். அது பாருங்களேன் எப்படி பார்த்துட்டு நிற்கிது அப்படின்னு. நம்ம அதை எதுவும் பண்ணலைன்னா அதுங்க நம்மளை எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அங்கே அந்த நேச்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அது இருக்கட்டும். ஸோ அந்த மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க எங்கே போனீங்க அப்படின்னாலும். நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இந்த சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு வந்து வந்திருந்தோம், சும்மா சாக்லேட் வாங்கலாம் அப்படின்றதுக்காக. இதோட இந்த வீடியோவை நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிவிடுங்க. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.